வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது. இந்த நாளில் நாம் வழிபடக்கூடிய முறைகள் நம்மளுடைய சிஸ்டத்தில் அவ்வளோ விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய சம்பிரதாயங்களில் அவ்வளோ சிறப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது அத்தனையும் இந்த நாட்களில் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா வருடம் பூரா நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கறத நம்மளோட தினம் பார்க்க முடியுது. இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். நவக்கிரக யாத்திரை இல்லை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய 9790999104 இந்த எனக்கு தொடர்பு கொள்ளலாம். அதே போன்று பார்த்துட்டேன்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே www.astromaheshayar.com இதில் போய் ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திருமண பொருத்தம், நியூமராலஜி, வாஸ்து போன்ற எல்லா விஷயங்களோட டீட்டெயில்ஸ் அதில் இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோ இந்த நாளுக்கு உண்டான சிறப்பு. 4/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 19ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 2:55 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய திதி மாலை 5:32 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் 2:55 வரை மூலம், பின்பு பூராடம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு 4ஆம் தேதி 8வது மாதம் 2024 குரோதி வருடத்தில் ஆடி மாதம் 19ஆம் திருநாள். நேற்றைய தினத்தில் ஆடிப்பெருக்கு ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடி இருப்போம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசைக்கு ஒரு மகத்துவம் அதிகம். இந்த உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திதிகளுக்கும் ரொம்பவுமே விசேஷங்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் பித்ருக்களுக்கும் உரிய மாதமாகவும் அதே போன்று தெய்வத்துக்கு உண்டான ஒரு மாதமாகவும் நமக்கு இருக்கும். நான் வாழ்க்கையில் செய்த கர்ம பலன்கள், இந்த கர்ம பலன்களை 3 விதமான கடன்கள் நமக்கு இருக்குது. ஒன்று பித்ரு கடன், இன்னொன்று தெய்வ கடன், இன்னொன்று கர்ம கடன்னு சொல்லக்கூடிய இந்த 3 கடன்களையும் தீர்க்கக்கூடிய மாதத்து ஏதாவது இருக்கான்னா 2 மாதங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று பார்த்திங்கன்னா தை மாதமும், இன்னொன்று ஆடி மாதமும். இந்த தை ஆடி இந்த 2 மாதத்துலேயும் நாம் செய்த 3 விதமான கடன்களை தீர்க்க முடிகிறது. அதனால் இந்த மாதத்திற்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசில் டக்குன்னு படுறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான். பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ம கர்ம காரியங்களுக்கு உரிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா தெய்வ காரியம் முதல்ல வைக்கணுமா பித்ரு காரியம் முதல்ல வைக்கணும்னா பெரியவங்களே சொல்கிறாங்க பித்ரு காரியத்தை முதல்ல வை, அதுக்கப்புறம் தெய்வ காரியத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அமாவாசை ரொம்பவுமே மகத்துவமானது. கர்க்கடக மாதம்னு சொல்லுவாள். 4வது மாதத்துக்கு கடக மாதம்னு பேர். இந்த 4வது மாதம் ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்துட்டிங்கன்னா 4 பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத்ருஸ்தானம்னு சொல்லுவாள். இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த தர்ப்பண காரியங்கள் பார்த்துட்டோம்னா 7 தலைமுறைகளுக்கும் நம்ம போய் சேரும், அது மோட்சகதியை கொடுக்கும் அப்படிங்கிறது கயா வாத்தியார் சொன்ன ஒரு அற்புதமான பலன். அதனால் இந்த மாதத்தில் நம்ம பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய சிறப்பான இந்த காரியங்களை நம்ம எடுத்து செய்யணும். ஆடி அமாவாசை ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. ஆடி அமாவாசை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. வெளிநாடுகளில் வெளியூர்களில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்கே ராமேஸ்வரம், காஷி, கயா, அலகாபாத்னு தேடி வராங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கான்டாக்ட்ஸை நிறைய பேருக்கு கொடுத்து அவர்கள் அத்தனை பேரும் இந்த பித்ருசாந்தி நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டில் திருமண சம்பந்தமான தடங்கள் இருந்தவங்க, வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இன்றைக்கி ரொம்பவுமே ஓஹோன்னு இருக்கும் சார், நன்னா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது. அது அவங்க பித்ருக்கள் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் கூட. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் நிகழ்வுகளை பற்றி பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொழில் தொடங்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய தினம். தொழில் சம்பந்தமாக ஏதேனும் ஒரு மீட்டிங் வைக்கிறது, பேசுகிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த நகர்வுகளை பற்றி பேசுகிறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும். சார், நான் வேலையில் இருக்கேன், எனக்கு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னு, நான் தொழிலில் இருக்கேன், எனக்கு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னு இருக்குன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும்.
ஏதேனும் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மடமடன்னு கடகடன்னு அந்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்குது. அப்பா செய்த தொழில் நான் பண்ணுறது, தாத்தா செய்த தொழில் நான் பண்ணுறது, சித்தப்பா பெரியப்பா இவங்க முன்னோர்கள் செய்த தொழில் இருந்துருக்கு நான் எடுத்து செய்ய போகிறேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறையா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸ்கூல் டீச்சிங் லைனில் இருந்துட்டு ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ், இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ், அதே மாதிரி சில ஃப்ளோரு, ஸ்டோனு, செங்கல் சூளை, குவாரி இதெல்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நான் ஒரு வண்டி வாடகைக்கு விட்டுருக்கேன் சார், நான் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், இரும்பு சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கேன், அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணங்கள் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி நம்ம மனசில் என்ன தோன்றதோ அந்த உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மத்தியானத்திற்கு மேலே சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஆக இன்றைக்கி நாள் பொழுது கூட உங்களுக்கு நன்னா இருந்துட்டுருக்கு. ஒருவேளை சரியில்லை சார், காலையிலேருந்து ஒரு சின்ன பிரச்சனையில் இருந்துட்டுருக்கேன்னா ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஆக இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரும். அப்பா, தாத்தா, பாட்டி படித்த இடம், இது போன்ற விஷயங்கள்லாம் மனசுக்கு நினைவுக்கு வரும். அதை பற்றியெல்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய தினமாக கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். எங்கேனும் முடியாத வெயிட்டை தூக்கப்படாது, முடியாத காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க, விட்டுட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கணும். ஆக இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் உதவிகள் யாரேனும் செய்வா, அதில் ஒரு பெரிய திருப்தி ஆவீங்க. அதாவது கூடா நட்பு கேடா விளையும்னு சொல்லுவாள். ஒருத்தர்கிட்ட நம்ம சரியில்லாத நபர்கிட்ட சரியில்லாத விஷயத்தை எல்லாம் பேசிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது கேடாதான் விளையும். அதனால் யார்கிட்ட எதை பேசலாம் எதை பேசப்படாதுன்னு யோசிச்சுக்கோங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். பாஸ்போர்ட், டாக்குமெண்ட், விசா சம்மந்தமான விஷயம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நாளைக்கு இந்த காரியத்தை பண்ணிக்கலான் இருக்கேன், பேசாமல் இந்த துணியெல்லாம் நாளைக்கு மடித்து வச்சுக்கலாம், நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம், இப்படி நாளைக்குன்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் அப்புறம்னா செப்பரம் ஏறிடும். அதனால் அது நடக்காது. அதனால் உடனே பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தம்பி தங்கைக்கு உதவி செய்வேல், படிப்புக்கு உண்டான விஷயங்கள் எடுத்து உங்களுக்கும் அவர்களுக்கும் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்து முறிவு ஏற்பட்டவா திருப்பி மறு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, முயற்சிகள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகாது, உங்கள் கண் கூட பார்க்க முடியும். கடன் சம்பந்தமான தொல்லை, வீடு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் மனசில் வச்சுட்டு இருக்கேன் சார், ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, கூடிய சீக்கிரம் இருக்கும், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நல்லது நடக்கும். பேசாதவா பேசுவா, குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஆஹா, இவர் சொன்ன வார்த்தை எனக்கு நடந்ததுன்னா சந்தோஷம், நடக்கும், கவலைப்பட வேண்டாம், நல்ல மாற்றங்கள் இருக்கும். சின்ன விஷயத்தை நினச்சி புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது, வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடாது, கேட்குறவாளுக்கு அது போர் அடிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மனசில் போட்டிருக்காம அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்தை உங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும். நான் அழுகிறது யாருக்காவது தெரியுதா, நான் வருத்தப்படுறது யாருக்காவது தெரியுதா, நான் சோகப்படுறது யாருக்காவது தெரியுது, யாருக்கும் தெரியாது. கடவுளுக்கு தெரியும், கடந்து உள்ளிருக்கக்கூடிய கடவுளுக்கு தெரியும். உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுப்பார். அதனால் தெய்வ நம்பிக்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைத்து கொடுக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது. பணவரவுகள் தேடி வரும். முயற்சி செய்த விஷயம் திடீர் பணவரவு, ஆஹா அடிச்சிடுத்து யோகம், நல்ல காரியம் நடந்துடுத்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் எடுத்து நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் போராடி சில நல்ல விஷயங்கள் எடுத்து செய்வேல். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்தது தடங்களாச்சுன்னா இப்போ நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமான, ஸ்கூல் சம்மந்தமாக, காலேஜ் சம்மந்தமாக எடுத்து செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பேசின்னு இருக்கேன், சக்ஸஸ் ஆச்சு, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். மெடிக்கல் லைனில் இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பு, புது கடை, பேக்கரி சம்மந்தமாக ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாள். மிதுன ராசி நேயர்களே,
கடகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 நுணுக்கமாக செய்தாலும் கெட்ட பேர் வந்துடுறது சார். நல்லது நினச்சாலே தப்பு. ஏன் நினைக்கிறேன்னு கேட்குறா, என்ன பண்ணுறது அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பீங்க. சில நேரங்களில் மன சிந்தனை பண்ணுவேன். சரி இருந்துட்டு போட்டு, நம்மளுடைய பழக்க வழக்கம் அது. கோச்சுண்டோம், சண்டை போட்டால் இன்றைக்கி மறந்துட்டேன். இப்படி மறந்து 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 தான் சார் வாழ்க்கையில். பேசப்படாதுன்னு நினைப்பேன், பேசி விட்றேன். செய்யப்படாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சு விட்றேன். இதுதான் என்னுடைய லைஃப்பில். ஒன்றும் பண்ண முடியல. அதாவது தலையை கொடுத்தாச்சு, இப்படி இருக்கே. இந்த மாதிரி சில விஷயங்கள் தலையும் காலும் இல்லாமல் பேசின்னு இருப்பேன். வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் லைஃப்பை பற்றி தான், பணத்தை பற்றி தான், கடனை பற்றி தான், வீட்டை பற்றி தான், வேலையை பற்றி தான், தொழில் பற்றி தான். ஆனால் அந்த சப்ஜெக்டை பேசாமல் அதற்கு உண்டான சப்ஜெக்ட், காரியம், விஷயங்களை பற்றி நிறைய சொல்லுவேன். அதாவது அதை வெளிப்படையாகவும் சொல்ல மாட்டேன், ஆனால் வேறு விதமாக சொல்லின்னு இருப்பேன். இதெல்லாம் யாரை பார்த்தாலும் அப்படி பேசி 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 பழகி எடுத்து. உங்களுக்கு யாராவது நல்ல வார்த்தை சொன்னால் கூட அவாட்ட ஒரு 2 நிமிஷம் ஆறுதல் கிடைக்காதான்னு சில நேரம் கடகராசி அன்பர்கள் யோசிப்பேன். கம்பெனி, ஃபவுண்ட்ரி, ஃபேக்ட்ரி, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறோம், வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, டெலிகாம் இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். எனக்கு இன்னொரு முயற்சி கிடச்சி இன்னொரு டைம் கிடச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடுவேன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி நாளாக மாறும். ரொம்ப யோசிக்காதீங்க. கடந்தது, எதிர்காலம், நிகழ்காலத்தை பற்றி ரொம்ப சிந்தனை பண்ணாதீங்க. பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவா அதுக்குன்னா நபர்கிட்ட சேர்த்திங்கன்னா நல்ல பலன். சினிமா சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்க புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய நாள் சிம்மராசி நண்பர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, தொலைக்காட்சி நடத்தின்னு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, கேபிள் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்க, டெலிகாம் சம்மந்தமான பிஸ்னஸ், வயரிங், ஹார்ட்வேர், அதே மாதிரி டெக்னிக்கல் லைனில், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், பிரிண்டர் சம்மந்தமான துறைகள், இங்கு, அதே போன்று பார்த்திங்கன்னா பென் சம்மந்தமான, எஜுகேஷன் சம்மந்தமாக, ஸ்டேஷனரி சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். அப்பப்போ உடம்பு உபாதைகள் தான் போட்டு படுத்தி எடுக்கிறது. ஏன் கேட்குற, இந்த முடியல, அதாவது நான் ஒரு முயற்சி பண்ணால் அது ஒரு பிரச்சனையாகுது அப்படின்னு மருத்துவரை சந்திக்கிறது, ஆன்லைனில் பார்த்துட்டு அதுக்குண்டான மருந்துகளை எடுத்துக்கொள்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க. புது பிஸ்னஸ் ஒன்று மனசில் தோணும், செய்யலாமா வேண்டாமா, ஓகேயா இல்லையான்ற யோசனைகள் இருக்கும். அரசியல் இருந்துட்டு இருக்கோம், பெரிய பதவியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. சிம்மராசி நண்பர்களுக்கு கன்னி ராசி நேயர்களே, நல்லது நடக்கும். நினச்சவா கண்ணுக்கு முன்னாடி இப்போ ஆச்சரியமாக இருக்கு. எப்படி சார் இது இப்போ தான் நினச்சேன் சார், நான் நினச்சேன் அதே மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில ஆச்சரியங்கள் நிகழ்த்தக்கூடியது. அதுவும் 4 நட்சத்திர பிரகாரம் தான் இருக்கும். மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு உதவி செய்வார். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான இந்த தொழில் நிலைகள் முன்னேறும். பிரயாணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு கைகூடி, ஒரு ரியல் எஸ்டேட், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக இது போன்ற விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்க, இது மட்டும் சக்ஸஸ் ஆகிடுத்து அப்படின்னு அந்த ஒரு யோகமான வார்த்தை சொல்லுவேன், அது ஆகும். கவலைப்பட வேண்டாம். ஆனால் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுவா. இன்சல்ட் பண்ணும்போது ரொம்ப மனக்கசப்பும் மன கஷ்டமும் இருந்துட்டு இருக்கும். பார்ப்போம், இறைவா ஏதோ ஒரு வகை கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பிறரை பார்த்து நாம் சில ஐயோவா இப்படி இருக்காளே, அவள் அப்படி இருக்கா நினைக்கவே வேண்டாம். நாமளும் வரும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு தெய்வ வழிபாடு வெற்றி தரும். துளாராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து 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 சிந்தித்து 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 செயல்படுவேன். அதாவது வெளியிலெல்லாம் கிடையாது சார், வீட்டுக்குள்ளே இருந்தால் நான் என்ன பண்ணுறது, நான் முயற்சி பண்ணுறேன், நான் நல்லா முன்னேறுறேன். முன்னேறும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மற்றவா யாருக்காவது அவளுடைய பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கே அவள் சம்மந்தமே இல்லை, ஃபஸ்ட்டு என்ன தான் சிந்திக்கணும். ஆனால் அவங்கள சொல்லி என்ன அப்படியே ரொம்ப மட்டம் தட்டுறா சார், ரொம்ப மனசு கசப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் வருத்தப்படுவேன். கணவன் மனைவி இப்படி வருத்தப்படுவேன். இவா என் பேச்சை கேட்கல, அவள் என் பேச்சை கேட்கல, கேட்காட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களோட ரூட் எடுத்து உங்கள் வேலையை எடுத்து செயல்படுத்தி பாருங்கள். தானாக உங்ககிட்ட பேசுவாங்க, தானாக எல்லா காரியங்களும் நடக்கும். இறைவன் அதற்கு உதவி செய்வார். வீட்டில் மாடு தோட்டம்
அதே சமயத்தில் வீடு விற்கணும், வீடு வாங்கணும், இது போன்ற விஷயங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் இருக்கும். கொரியர் சம்மந்தமாக, போஸ்டல் சம்மந்தமாக, டெலிகாம் சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமான, ஐடி சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், பேசாமல் எங்கேயா வெளில போனால் பரவாயில்ல, வேறு ஏதாவது கம்பெனி மாற்றி விட்டா சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் மாறுதல் உண்டு. துளாராசி அன்பர்கள் தின நாளிதழ். அதே போன்று நம்ம இந்த ஃபேஸ்புக்கில் ரொம்ப ட்ரெண்டிங், ட்விட்டரில் எக்ஸ் பக்கம் ட்ரெண்டிங், யூடியூப், சோஷியல் மீடியாவில் ரொம்பவுமே இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, சமூக ஆர்வலராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சில நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். நல்ல முன்னேற்றம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதாவது பல நேரங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம மன்னிப்பு கேட்டு இப்படி இருக்கோமோ அப்படின்னு சில நேரங்களில் தோணும். ஒருவேளை நம்ம ரொம்ப கோவப்படுறங்காட்டி இப்படி இருக்கோ, இல்லை, ஒருவேளை நம்ம ரொம்ப சாந்தமாக போகிறங்காட்டி இப்படி இருக்கோ, இல்லை, வேலை மாதிரி நம்ம இல்லை, ரொம்ப ஜோக்காக பேசிட்டோம்ல, அதனால தான் நம்ம ரொம்ப கிள்ளுக்கீரியாக மாறிட்டோம்ல அப்படின்னு. இப்படி உங்களை பற்றியே நீங்கள் உங்கள் குணாதிசயம், அதனால தான் நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது, அதனால தான் இப்படி கிடைக்கல, அதனால தான் அப்படி யாருது, அதனால தான் இப்படி யாருதுன்னு சொல்லிவிட்டு இன்றைய தினத்தில் பல நேரங்களில் மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது யதார்த்தமாக நடக்கிறது. அதனால் விட்டு கொடுத்து போயிருங்கோ, அது உங்களுக்கு பெரிய பலன்கள் கூடி வரும். ரொம்ப ஒரு விஷயத்தை உட்நோக்கி பார்த்தேன்னா தான் அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் கண்ணுக்கு தெரியும். அதனால் அது பெருசாக பண்ண வேண்டாம். அதனால் என்ன லாபம், அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இன்றைய தினத்தில் அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம், விட்டு கொடுத்துருங்க, நல்லது நடக்கும், தெய்வ நம்பிக்கை கூடி வரும். இன்றைய தினத்தில் பிள்ளையாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழி. முடிஞ்ச ஒரு தேங்காய் உடைச்சிருங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். தனுசு ராசி நேயர்களுக்கு, கோபமாக இருந்தேல் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஜெயிக்கணும், லைஃப்பில் சும்மா இருக்கப்படாது, எதையாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் என்னுடைய பலன்கள் ராசி ரீதியாக அவ்வளோ சிறப்பில்லை. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்கோ. சில விஷயங்கள் டப்புன்னு நம்ம எடுத்து சொன்னாவா புரிஞ்சுப்பா, அதெல்லாம் வேண்டாம். இன்றைய தினத்தில் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. ஒரு நாள் 2 நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை யோசிங்க. என்னை கேட்டால் இன்னொரு 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் புது வெஞ்சர் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அவசரப்பட்டு பிரயாணம் பண்ண வேண்டாம், அவசரப்பட்டு கோவப்பட வேண்டாம், அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை கன்வே பண்ண வேண்டாம், அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, அவசரப்பட்டு அப்படிங்கிற வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதே தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்பட்டால் ரொம்ப நல்ல பலன்கள் தேடி வரும். குழந்தைகளை சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறவா, அதே சமயத்தில் டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா, கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுவா, இந்த பக்கம் இவாப்பாவா, ரோடு பக்கம் குழந்தையில கூட்டிகிட்டு போவா. தப்பு. வண்டி எடுக்கும்போது பின்னாடி யார் இருக்கா, ஏறும்போது யார் இருக்கா, இது ஓட்டலாமா வேண்டாமா, அவசரப்படலாமா வேண்டாமா, இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. சின்ன ரோட்டில் இவ்வளோ ஸ்பீடாக போகலாமா அப்படின்னு யோசிச்சுக்கணும். இது போன்ற விஷயங்கள் நம்ம பார்த்து செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு மன திருப்தி தரும். மகர ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது கிடைக்காதா? எல்லா வகையிலும் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல்யமாகும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், படிப்பு, முன்னேற்றம், மாற்றம், திருப்தியாக இருக்கும். 7.5 சனியினால் உங்களுக்கு கொஞ்சம் விதமான கலக்கங்கள் இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம். அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். தூர பிரதேசம் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் தேடி வரக்கூடியது. ஹாஸ்டலில் சேர்த்திடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். ஹாஸ்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல மகிமைகள் கூடி வரக்கூடியது. ஜோதிடராக இருந்துட்டுருக்கோம், அர்ச்சகராக இருந்துட்டுருக்கோம், ஆன்மீக சேவை எடுத்து பண்ணிட்டுருக்கோம், திருப்பணி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் சிஇஓ டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். மதிப்பு, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு கும்பராசி அன்பர்களே, சார் நான் யோசிக்கிறேன்,
பல விஷயங்கள் என் லைஃப்பில் என்னென்ன பண்ணேன், இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு பல நேரங்களில் சிந்தித்து கொண்டே இருக்கேன். இனிமேல் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எனக்கு வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றி உண்டு. நேர்முக மறைமுக எதிரிகள் யார் 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 யாருன்னு பார்த்து செயல்படுறது நல்லது. ஆரோக்கிய சுபலக்ஷணம்னு சொல்லுவோம். ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டிசிஷன் மேக்கிங், இவாள் இதை வச்சுக்கலாமா வேண்டாமா, அதாவது அதற்குண்டான சப்ஜெக்டே தெரியாதவா, அதற்குண்டான விஷயம் தெரியாதவாட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசி அவாட்ட ஆன்சர் கேட்டு அதை எடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலன்னா எப்படி இருக்கும்? அதுதான் தப்பு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவாட்ட அதை பற்றி பேசுறது நல்ல பலன்களை கூடி தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி நேயர்களே, மீனராசி நண்பர்களுக்கு நல்ல நாள். நிறைய நல்ல விஷயம், மாற்றம், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ரொம்ப பிடித்தமானவா, நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். இத்தனை நாள் இருந்த மைண்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். சில விஷயத்தை யாராவது ரொம்ப சுட்டி காமிச்சிட்டு போடுப்போம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக எடுத்துருவேன். இல்லைன்னா எத்தனை தடவை தான் நானும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போய் தரிசனம் பண்ணுவீங்க. சிறு சிறு விஷயங்களில் கோவித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. விடாத உழைப்பு மிகப்பெரிய 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 வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இங்கே இருக்கும்போது தான் இந்த விஷயத்தை கூப்பிடுவாங்க, இங்கே இருக்கும்போது தான் இந்த விஷயத்தை கூப்பிடுவாங்கிற மாதிரி சில நேரங்களில் சில விஷயத்தை நினச்சி அப்பப்போ மனசில் புலம்பில் அதுக்கப்புறம் சரியாயிடும். கை காலில் அடிபடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இவா எனக்கு மதிப்பு கொடுக்கணும், அவள் எனக்கு மதிப்பு கொடுக்கணும், வர நம்ம வேலையை பார்த்தா தானாக மதிப்பு வந்தால் வந்துட்டு போகிறது, வராட்டி போகிறது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை மனதில் கொண்டு வந்துக்கோங்க. மீன ராசி நண்பர்களுக்கு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது இந்த ஆடி அமாவாசை ரொம்பவுமே விசேஷகரமான அமாவாசை. பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பண காரியங்களுக்கு ரொம்ப உகந்தது. நான் சொல்லி நிறையா பேர் வெளிநாடுகள் வெளியூர்கள் என்னை வந்து சந்தித்தவர்கள் இந்த வாட்டி ராமேஸ்வரம், காஷி, கயா இந்த மாதிரி போய் ரொம்ப அற்புதமான பிரயத்தனமெல்லாம் பண்ணி அவங்க பித்ருக்களுக்கு சரியான காரியங்கள் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய 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 மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் அதே போன்று தான் சில நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் இருக்குது. தெய்வானுக்கிரகங்களில் நம்ம எடுத்து செயல்படக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றி வெற்றி வெற்றின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த ஆடி அமாவாசை நம்ம எடுத்து பெரியவங்களுக்கு பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. மொத்தம் 1 பித்ரு காரியத்துக்கு சொல்லிட்டேன். அடுத்து தெய்வ காரியம். ஆடி அமாவாசை பரமேஸ்வரர், பார்வதி பரமேஸ்வரர் கோயிலில் போய் வேண்டிக் கொள்ளும்போது திருமண காரியங்கள் கைகூடும், நினச்ச விஷயங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். அதாவது நம்மளை விட்டு இழந்த விஷயங்கள், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, இது போன்ற விஷயங்கள்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். தெய்வானுக்கிரகங்கள் கூடி வரும். ரொம்ப பவர்ஃபுல்லான டே. 2வது விஷயத்த சொல்லிட்டேன். 3வது விஷயம் பார்த்துட்டோம்னா குழந்தைகளுக்கு திருஷ்டி எடுக்கிறது, வீட்டுக்கு திருஷ்டி எடுக்கிறது, ஒரு காரியத்தில் ஜெயிக்கிறது, ஒரு விஷயத்தில் வந்து போட்டிகளில் நான் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜெயிக்க பிரதம ஹோமம் பண்ணிக்கிறது ரொம்பவுமே விசேஷம். துர்காம்பாலை பிரார்த்தனை பண்ணுறது, பைரவரை பிரார்த்தனை பண்ணுறது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இன்றைய தினத்தில் இருந்து கொண்டு இருக்கும். அந்த தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். இந்த காரியங்கள் அனுகூல்யமாகிறதுக்கு. ஆக பித்ரு காரியம், தெய்வ காரியங்களுக்கும் காரிய ஜெயத்துக்கும் இந்த நாள் ரொம்பவுமே உபயோகரமாக இருந்து கொண்டு இருக்குது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை குறைக்கரைக்கு போய் இது பண்ணலாம். நான் வந்து வெளிநாடுகளில் இருக்கேன், வெளியூர்களில் இருக்கேன்னா உங்களுக்கு தெரிந்த பிராமணா கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இருக்கிற இடங்களில் முடிஞ்சால் அவங்க காணொலி, அவங்க வந்து எதுனும் வாட்ஸ்அப்லேயோ இல்லைன்னா வீடியோ லிங்க்லேயோ அவங்க மந்திரம் சொல்லி நீங்கள் அந்த கிரியைகள்லாம் எடுத்து ஸ்ரத்தையாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் அப்படி தான் சில பேர் பண்ணின்னு இருக்கா, வேறு வழி இல்லை. கோ சம்ரக்ஷணம் இருக்கக்கூடிய, அதாவது கோசாலை இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. ஒரு வேளை உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மனசார காசு எடுத்து வேண்டி வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்தியா வரலோ அப்போ நீங்கள் எடுத்து கொண்டு வந்து போட்டுக்கலாம். இது பண்ணிக்கலாம். வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஆற்றங்கரை இருக்குது, குளக்கரை இருக்குது, அங்கே வந்து திதி கொடுக்குறா, நான் போய் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து லைஃப்பில் வருஷத்துக்கு 2 முறை தை மாதம் அமாவாசையும் ஆடி மாதம் அமாவாசையும் வருது. இதை வந்து விட்டு கொடுத்துறாதீங்க. ரொம்ப நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயத்தை நான் இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த நாளை
ஒரு மிகப்பெரிய நாளாக இந்த நாளை விட்டு கொடுக்காம இந்த நாளில் வந்து நம்ம பெரியவங்களை வேண்டிக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். தாத்தா பாட்டி பாட்டா பாட்டி எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கவும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. தெய்வ காரியங்களுக்கும் நல்ல நாள். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டு நம்மளுடைய நவகிரக யாத்திரை என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் www.astromahesh.com இதுக்கு போங்க. அதிலே அப்பாயின்மெண்ட்ஸ் டேட்ஸ் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது தெரியல எனக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.